குவாலிட்டியில நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் துரைராஜன். இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் வீடு தான். ஒரு 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்ட ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், ஹால், கிச்சன் கொண்ட வீடு தான். இந்த வீடு எப்படி இருக்கு, இந்த வீட்டுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன டீடைலிங் பண்ணிருக்கோம், நம்மளோட டெடிகேஷன் லெவல் எப்படி இருக்குது, அதோட அவுட்கம் எப்படி இருக்கு, வீடு எவ்வளவு அழகா வந்திருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட போர்ட்டிகோ, பார்க்கிங் ஏரியா. இது நம்மளோட ஸ்டேர் கேஸு. ஸ்டேர் கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் டோரு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்டால வடிவமைக்கப்பட்டது. கார்விங் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட ஹாலோட வியூ. இந்த ஹாலோட சைஸ் 14:30 x 11, பெரிய ஹாலு. ஃபால் சீலிங் ஒர்க்கு, பார்டர் கட்டி பூ ஒட்டி இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட டிவி ஷோ கேஸு. 100 இன்ச் டிவினால இங்க மாட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட பூஜா கபோர்டு. படம் மாற்றத்துக்கும் விளக்கேற்றத்துக்கும் ஆம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது. 100% வாஸ்து. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் 14:8, பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்கோம். இங்க ஒரு கபோர்டும் ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 10.4 x 9. இங்கேயுமே ஒரு கபோர்டு, லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமு. வெஸ்டர்ன் கிளாஸர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஷவரு, கீசர் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸு 6.4 x 10.4, பெரிய கிச்சனு. கிச்சன் மேடையும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம். கிச்சன்லையுமே ஒரு கபோர்டு, ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட காமன் பாத்ரூமு. இந்தியன் கிளாஸர் தான் இங்கே வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க பார்த்தது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் வீடு. பட்ஜெட் செக்மெண்ட் வீடுனா லக்ஸரி ஹவுஸ்ல என்ன குவாலிட்டி கொடுக்குறோமோ அதே குவாலிட்டி தான் வந்து இந்த பட்ஜெட் ஹவுஸ்லயே கொடுக்குறோம். நாங்க யூஸ் பண்றது ஃபுல்லாவே வந்து ஒயர் கட்டிங் பிரிக்ஸ். செங்கல்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா அது ஒயர் கட்டிங் பிரிக்ஸ் தான். அந்த ஒயர் கட்டிங் பிரிக்ஸுமே வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியுமே வந்து பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்குறது நம்மளோட எஸ்எம்இ பில்டர்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஃபுல்லா ஒயர் கட்டிங் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். சிமெண்ட் எப்பவுமே நாங்க யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா அது அல்ட்ராடெக் தான். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கம்பி எல்லா பில்டர்ஸுமே 4 ராடு தான் போடுவாங்க. நாங்க எப்பவுமே 6 ராடு போடுவோம். 4 12 mm போடுவோம், 2 10 mm போடுவோம். ஸோ 6 ராடு போடுவோம். ஒவ்வொரு காலத்துக்கும் 6 ராடு போடுவோம். ஸோ நமக்கு எப்பவுமே வந்து த்ரோ லிண்டில் கொடுக்குறோம். 3 அடி மட்டத்துக்கு ஒரு லிண்டில் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட குவாலிட்டி எப்பவுமே 100% குவாலிட்டியா இருக்கும். எஸ்எம்இ பில்டர்ஸோட குவாலிட்டி எப்பவுமே 100% குவாலிட்டியா இருக்கும். அதே 100% குவாலிட்டி இந்த வீட்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ வீடு எப்பவுமே சொல்லவே தேவையில்ல. குவாலிட்டியில எஸ்எம்இ பில்டர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.